பிரைஸ் தி லார்ட். இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த இரண்டாவது ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளையும் ஆன்லைன் மூலமாக இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஒரு அருமையான தேவ செய்தி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீ தேவனால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவன் என்ற தலைப்பிலே ஆண்டவர் எவ்வளவாய் நம்மை மேன்மையான ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கிறார், நம்ம எப்படியெல்லாம் நம்மை அழைத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நாம் பார்த்து இன்றைக்கு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். அதனால் முழு செய்தியும் நம்ம பொறுமையோடு இதை தியானித்து போவோமானால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு மிகுதியாக இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. முதல்ல சில பாடலை பாடி ஆராதித்து பின்பு தேவ செய்தி கடந்து செல்வோம். காட் பிளஸ். புதிய பாடல் ஃபாதர் சாங் ஜெபத்தோட ஜெயகீதங்கள்லேருந்து ஒரு 40வது வால்யூம்லேருந்து ஒரு புதிய பாடல். அல்லேலூயா. அதில் ஒரு ஆசீர்வாதமான பாடல். அவரை நம்பும் ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார் என்ற ஒரு நல்ல ஒரு அருமையான பாடல். காருண்யம் என்னும் கேடத்தால் காத்து கொள்கின்றீர், கர்த்தாவே நீதிமான என்ன பண்ணுறார், அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உற்சாகமாக நம்ம கரலை தட்டி இந்த பாடலை விசுவாசத்தோடு பாடுவோம். காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்து கொள்கின்றேன், கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதிக்கின்றேன். காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்து கொள்கின்றேன், கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதிக்கின்றேன். எதிர்கால பயம் இல்லையே நீர் எனக்குள் இருப்பதால், எதிர்கால பயம் இல்லையே நீர் எனக்குள் இருப்பதால், எதை குறித்தும் கலக்கமில்ல எனக்குள்ளே இருப்பதனால், எதை குறித்தும் கலக்கமில்ல எனக்குள்ளே இருப்பதனால். காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்து கொள்கின்றேன், கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதிக்கின்றேன். காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்து கொள்கின்றேன், கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதிக்கின்றேன். நம்பும் மனிதர் சந்தோஷமாய் மகிழ்வுடன் பாடுவார்கள், உம்மை நம்பும் மனிதர் சந்தோஷமாய் மகிழ்வுடன் பாடுவார்கள். அவர்களை நீர் காப்பாற்றுவீர் அனுதினமும் கைவிடாமல், அவர்களை நீர் காப்பாற்றுவீர் அனுதினமும் கைவிடாமல். எதிர்கால பயம் இல்லையே நீர் எனக்குள் இருப்பதால், எதிர்கால பயம் இல்லையே நீர் எனக்குள் இருப்பதால், எதை குறித்தும் கலக்கமில்லை எனக்குள்ளே இருப்பதனால், எதை குறித்தும் கலக்கமில்லை எனக்குள்ளே இருப்பதனால். காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்து கொள்கின்றேன், கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதிக்கின்றீர். காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்து கொள்கின்றீர், கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதிக்கின்றீர். தெரிந்து கொண்டீர் உமக்கென்று அதை நான் அறிந்து கொண்டேன், தெரிந்து கொண்டீர் உமக்கென்று அதை நான் அறிந்து கொண்டேன். நீதியுள்ள பலி செலுத்தி உம்மை நான் சார்ந்து கொண்டேன், நீதியுள்ள பலி செலுத்தி உம்மை நான் சார்ந்து கொண்டேன். எதிர்கால பயம் இல்லையே நீர் எனக்குள் இருப்பதால், எதிர்கால பயம் இல்லையே நீர் எனக்குள் இருப்பதால், எதை குறித்தும் கலக்கமில்லை எனக்குள்ளே இருப்பதனால், எதை குறித்தும் கலக்கமில்லை எனக்குள்ளே இருப்பதனால். காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்து கொள்கின்றேன், கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதிக்கின்றீர். காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்து கொள்கின்றீர், கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதிக்கின்றீர். உலகம் தருகின்ற மகிழ்வை விட மேலான மகிழ்ச்சி நீரே, உலகம் தருகின்ற மகிழ்வை விட மேலான மகிழ்ச்சி நீரே.
சமாதானத்தால் நிரப்புகிறீர், சுகம் தந்து நடத்துகிறீர். சமாதானத்தால் நிரப்புகிறீர், சுகம் தந்து நடத்துகிறீர். எதிர்கால பயமில்லையே நீர் எனக்குள் இருப்பதால், எதிர்கால பயமில்லையே நீர் எனக்குள் இருப்பதால், எதை குறித்தும் கலக்கமில்லை எனக்குள்ளே இருப்பதனால், எதை குறித்தும் கலக்கமில்லை எனக்குள்ளே இருப்பதனால், கிடைத்தான் காத்து கொள்கின்றீர். கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதிக்கின்றீர், காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்து கொள்கின்றீர். கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதிக்கின்றீர், எதிர்கால பயமில்லையே நீர் எனக்குள் இருப்பதால், எதிர்கால பயமில்லையே நீர் எனக்குள் இருப்பதால், எதை குறித்தும் கலக்கமில்லை எனக்குள்ளே இருப்பதனால், எதை குறித்தும் கலக்கமில்லை எனக்குள்ளே இருப்பதனால், எதை குறித்தும் கலக்கமில்லை எனக்குள்ளே இருப்பதனால், எதை குறித்தும் கலக்கமில்லை எனக்குள்ளே இருப்பதனால். Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. இன்றைக்கு ஒரு அருமையான தேவ செய்தி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். God has given a very special message for us. இந்த மெசேஜை கேட்ட பின்னாடி இப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க, இப்படி நிமிர்ந்து உட்கார போறீங்க. The people who are sitting in downwards will sit straight after hearing this message. இந்த மெசேஜில் நீங்க யார் என்று அறிந்து கொள்ள போறீர்கள். In this message you are going to know what and who you are. நீங்க எவ்வளவு சிறப்பானவர்கள் என்பதை நீங்க தெரிந்து கொள்ள போறீங்க. And you are going to know how special are you. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, Today's topic of word is, நீ தேவனால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவன். and you are called by God by name. தேவன் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். And God has called you by name. அழைப்பு என்றாலே உங்களுக்கு நினைவுக்கு வருது மோசேவை கர்த்தர் முட்செடியிலிருந்து அழைத்தது. And if you think about calling, you will remember that God has called Moses from in the desert. பவுலை தமஸ்கு வீதியில் அழைத்தது. And called Paul at the street of Damascus. இது மட்டும்தான் உங்க நினைவுக்கு வருது. This only will come into your mind. நான் வேதத்தில் உங்களுக்கு காட்ட போகிறேன். And I'm going to show from the Bible. கர்த்தர் உங்களை கூட பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். And God has called you also by name. கரங்களை தட்டி தேவனை Clap your hands மகிமைப்படுத்துவோம். and glorify the Lord. இந்த 2021 வருஷத்தினுடைய வாக்குத்தத்தத்தை நாம் வாசித்து செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். Let us read the promise of this year and get into the message. ஏசாயா 43:1. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன், பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா. Hallelujah. உன்னை மீட்டுக் கொண்டேன். And I have redeemed you. இந்த செய்தியை போன வாரம் நாம கேட்டோம். This message have been heard by us last week. கர்த்தர் நம்மை பாவத்திலிருந்து மீட்டுக் கொண்டார். God has redeemed us from the sin சாபத்திலிருந்து மீட்டுக் and கொண்டார். also from the curse, பிசாசிடத்தில் மீட்டுக் கொண்டார். from the Satan இருளிலிருந்து மீட்டுக் கொண்டார். and also from the darkness. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை தியானித்தோம். And we meditated that we are the child of God. இதற்கு உதாரணமாக எகிப்திலிருந்து இஸ்ரவேலை எப்படி மீட்டுக் கொண்டாரோ அப்படியே நம்மை மீட்டுக் கொண்டார் என்று நாம் வாசித்தோம். And we also meditate that we have been redeemed like the Israelites that have been redeemed from the Egypt. இன்றைக்கு Today, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்ற வாக்கியத்தை நாம் தியானிக்க போகிறோம். today we are going to meditate the sentence that you are mine and I have called you by name. அன்பு பிள்ளைகளே,
நீங்கள் தேவனால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறீர்கள். My beloved children, you people are called by God by name. ஆனால் தங்களுடைய அழைப்பின் மேன்மையை அநேகர் அறியாதிருக்கிறார்கள். But many of them do not know the greatness of their calling. ஏசாவுக்கு சேஷ்ட புத்திரத்தின் மேன்மை தெரியல. Asa did not know the blessing of the first part. அதனால அற்ப கூழுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை ஸ்லாக்கியத்தை தன்னுடைய தம்பிக்கு யாக்கோப்புக்கு விற்று போட்டான். So he lost that blessing for a simple drink to his brother Jacob. அதே போல இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் தங்களுடைய அழைப்பை, ரட்சிப்பை, அபிஷேகத்தை, சபை ஐக்கியத்தின் மேன்மையை அறியாதிருக்கிறார்கள். Many of the people do not know the blessings of coming together and calling and coming to church, etc. அந்த மேன்மையை அறியாதனால சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவர்கள் ரட்சிப்பை விட்டு விலகி போகிறார்கள், சபை ஐக்கியத்தை விட்டு விலகி போகிறார்கள், அபிஷேகத்தை இழந்து போகிறார்கள். இப்படிப்பட்ட காரியத்தை நிறைய பார்க்க முடிகிறது. Because they don't know the greatness of the blessing of coming together to church and many things, they backslide from the salvation. இதற்கு என்ன காரணம்? What is the reason for this? கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்பின் மேன்மையை நீங்கள் அறியாததுதான் காரணம். Because you don't know the greatness of the calling that God has called you. 2 பேதுரு 1:10 எடுத்து வாசிங்கள். 2 Peter 2:10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்பையும் and if you diligent to confirm your call, அவர் தெரிந்து கொண்ட காரியத்தை நீ அறிந்து கொண்டால் and election, நீங்கள் ஒருபோதும் இடற மாட்டீர்கள். கரங்களை தட்டி. Hallelujah. கர்த்தர் உங்களை அழைத்தாரே, அந்த அழைப்பை குறித்து தான் இன்றைக்கு விசேஷமாக நாம் தியானிக்க போகிறோம். God has called you, right? That today we are going to meditate about the call. Hallelujah. Hallelujah. நீங்கள் எவ்விதமாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று முதலாவது நாம் பார்க்க போகிறோம். Let us see how have you been called. 2 தீமோத்தேயு 1:9 வசனத்தை வாசிப்போம். 2 Timothy chapter 1 verse 9. அவர் தம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சியாமல், அவர் தமது கிரியையின்படி நம்மை ரட்சியாமல், தம்முடைய தீர்மானத்தின்படியையும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியையும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அல்லேலூயா. ஏதோ நீங்க எதாச்சியா வந்து நீங்க சபையில உட்கார்ல. It is not an accident that you came to church and being sitting here. ஆதி காலம் முதலே உங்களை குறித்து கர்த்தர் உங்கள் மேல ஒரு நினைவு வைத்திருக்கிறார். In the beginning itself God had a thought about it. உங்களை முன்குறித்திருக்கிறார். And he has chosen you. உங்க பெயரை அறிந்திருக்கிறார். And he knows your name. இந்த கடைசி நாள்ல உங்களை பெயர் சொல்லி அழைத்து சபையிலே அமர்த்தி வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை In this last day he has brought you in the church and he made you to sit here. உங்கள் நீதி நிமித்தம் நீங்க ரட்சிக்கப்படல. You are not have been saved by your own righteousness. அவருடைய இரக்கத்தின் நிமித்தமும், but because of his mercy. உங்களை அவர் தெரிந்து கொண்டது நிமித்தமும், and also because he has chosen you. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்திருக்கிறீர்கள். Hallelujah. 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 எங்கிருந்து நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால், from where have you been called? Is it? கொலோசியர் 1:13 வாசிங்க. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளின் ராஜ்யத்திலிருந்து உங்களை அழைத்து தன்னுடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்கு
தேவன் உங்களை உட்படுத்தி இருக்கிறார். Amen. He has delivered us from the domain of darkness and transferred us to the kingdom of his beloved son. ஒரு காலத்திலே நீங்க சாத்தானுடைய ராஜ்யத்தில் இருந்தீர்கள். Once upon a time you were in the kingdom of Satan. இப்பொழுது நீங்க அவர் குமாரனாய் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு வந்திருக்கிறீர்கள். And now we have came to the kingdom of God, who is the son. சபை கிறிஸ்துனுடைய ராஜ்யம். And the church is the kingdom of son. இங்க வந்து இருக்கிறவர்கள் கிறிஸ்துவின் ராஜ்யத்தினுடைய பிரஜைகளாய் இருக்கிறார்கள். And people who are here are the citizens of that kingdom. அல்லேலூயா. Hallelujah. அப்போஸ்தலர் நடபடி 26:18 வாசியுங்கள். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களை இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திருப்பும்படி நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். தேவ அழைப்பு உனக்கு வந்தது. The call had come to you. உன்னுடைய நண்பர்கள் மூலமாகவோ ஊழியக்காரர்கள் மூலமா ஏதோ ஒருத்தர் மூலம் உங்களுக்கு அழைப்பு வந்தது. This call might have come to you through your neighbors or your friends or your pastor. அதன் மூலமாய் உங்களை பாரம்பரிய பழக்கத்தை விட்டு இதற்கு முன்பாக நீங்கள் வணங்கி கொண்டிருந்த தெய்வங்களை விட்டு இப்பொழுது நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். Through that you came out of the traditions and customs and idols that you were following, and you came out of it and you came here. இப்போ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். And now you are worshiping the Lord Jesus Christ. ரொம்ப நல்லது. And it's good. உங்களுக்குள்ள என்ன மாற்றம் வந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். And you should know yourself what are the changes that had happened to you. நீங்க இருளை விட்டு ஒளியினிடத்தில் வந்திருக்கிறீர்கள். And you have come from the darkness to the light. சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து தேவ ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். And you have passed over from the kingdom of Satan to the kingdom of God. நீங்க யாருடைய ராஜ்யத்தில் இருக்கிறீங்க? And now in which kingdom are you? சத்தமா சொல்லுங்க. நெஞ்ச நிமித்தி சொல்லுங்க. நான் தேவ ராஜ்யத்தில் இருக்கிறேன். நான் தேவ ராஜ்யத்தில் இருக்கிறேன். And I am in kingdom of God. அதனால தான் கர்த்தர் சொன்னார். So only God says, நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். And I will be with you when you pass over the sea or river. நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளாது. And when you walk over the river, the water will not overwhelm you. நீ அக்கினியில் நடக்கும்போது நீ வேகாது இருப்பாய். And also when you walk on the fire and it shall not burn you. ஏன்? Why? Because நீ தேவ ராஜ்யத்துக்குள் இருப்பதினால் உனக்கு ஒரு தீங்கும் இந்த ஆண்டிலே வருவதில்லை. Why? Because you are in the kingdom of God, no evil shall affect you. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த தொனியால் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த தொனியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். சாத்தானுடைய ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்த உங்களை தேவ ராஜ்யத்துக்கு வரும்படி உங்களுக்கு அழைத்தார். Amen. God has called you from you were in the from the kingdom of Satan to the kingdom of God. இப்பொழுது இரண்டாவது காரியமாக எதற்காக உங்களை அழைத்தார்? The second point is for what purpose did God call you? நீங்க சொல்ல முடியுமா எதற்காக உங்களை அழைத்தார்? Can you say that? சொல்லுங்க, எதற்காக உங்களை அழைத்தார்? அவர் சித்தத்தை நிறைவேற்ற. சொல்லுங்க.
அவரை மகிமைப்படுத்த. சரி, வாசிப்போம். 1 தெசலோனிக்கர் 2:11 வாசிங்க. 1 Thessalonians chapter 2 verse 1. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நான் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவன். அல்லேலூயா, Hallelujah. தேவன் உங்களை அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய மகிமைக்கும் உங்களை அழைத்திருக்கிறார். Amen. God has called you for his kingdom and for his glory. அல்லேலூயா. Hallelujah. இரண்டாவதாக And the second 1 is கொரிந்தியர் 2:7 எடுத்து வாசிங்க. 1 Corinthians chapter 2 verse 7. உலக தோற்றத்திற்கு முன்னே உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை நமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாம் பாருங்க, உலகம் தோன்றுவதற்கு முன்னாடியே எனக்கும் உனக்கும் தேவன் விசேஷித்த ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். Amen. கரங்களை தட்டுங்களேன். Even before the creation of the world, God has prepared blessings for you and me. உலகம் தோன்றுவதற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது மறைக்கப்பட்டதுமா இருக்கிறதை வாசிங்க. மறைக்கப்பட்டதுமா இருக்கிற இந்த ரகசியமானது தேவ ஞானத்தை நாங்கள் பேசுகிறோம். உலக தோன்றுவதற்கு முன்னாடியே தேவன் எனக்காக உனக்காக விசேஷித்த ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்தினார். ஆமென், ஆமென். Even before the creation of the world, God has prepared a special blessing for you and me. நீ பிறந்த பின்னாடி இல்ல, Not after you have born, நீ சாத்தான் ராஜ்யத்தில் இருக்கும்போதல்ல, not at the time when you were at the kingdom of Satan, தேவ அழைப்பை பெற்று தேவ ராஜ்யத்துக்கு வந்த பின்னாடி அல்ல, not at the time when God has called you and he came into you and you came into the kingdom of God. உலக தோன்றுவதற்கு முன்னாடியே உனக்காக கர்த்தர் விசேஷித்த ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்தினார். Amen. Hallelujah. But God has prepared a special blessing even before the creation of the world. நீ அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட நீ இருக்க வேண்டும் என்று தேவன் உன்னை உலக தோற்றத்துக்கு முன்னாடி முன் குறித்ததுனால உனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டார். Amen. Because he has chosen you before the creation of the world that you must be in the kingdom of God, so he prepared the blessings for you before itself. அப்போஸ்தலர் 26:18 வாசிங்க. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதாமை படைப்பதற்கு முன்பாகவே ஆதாமுக்கு தேவையான சகல ஆசீர்வாதத்தையும் ஏதேம் தோட்டத்திலே கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். Amen. God has prepared required blessings and things before Adam had been created for the requirements of Adam. ஆதாம் ஏதேம் தோட்டத்திலே வாசம் பண்ண வேண்டும், அவனோடு கர்த்தர் தினமும் பேச வேண்டும், மகிழ வேண்டும் என்று அவருக்கு சித்தம் இருந்ததுனால ஆதாமுக்காக எல்லாவற்றையும் ஆயத்த பண்ணின பின்பு ஆதாமை படைத்தார். Because he had a wish and desire that he must speak with Adam and Eve at the garden, so he had prepared all the things that and facilities that are needed to do that before Adam and Eve have been created.
தன்னுடைய குமாரனுடைய ராஜ்யத்தில் நீ நானும் பங்காளிகளாய் இருக்க வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் உலகம் தோன்றுவதற்கு முன்னாடியே நம்மை முன்குறித்து இருக்கிறதுனால உலகம் தோன்றுவதற்கு முன்னாடியே உனக்கும் எனக்கும் ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்திட்டார். Because God has decided that you and me must be in the kingdom of God, so He has created all the blessings and the requirements that are needed before itself. That is even that is before the creation of the world. அதுதாங்க ஆதி அப்போஸ்தலர் 26:18 சொல்லுது, அவர்கள் நான் அழைக்கும் போது அவர்கள் வெளியே வர்றாருங்க இல்லையா, அப்பொழுது அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுவார்கள். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கென்று நான் வைத்திருக்கிற சுதந்திரத்தை அவர்கள் அனுபவிக்க அவர்கள் கண்களை திறக்கும்படி நீ அவர்களுக்கு உபதேசம் பண்ணு. It is said in Acts chapter 26 verse 18 that when they come out of the kingdom of Satan to me, they will be sanctified, and to one who is sanctified there are a lot of blessings that I have created before the creation of world itself, and they will enjoy the blessings that have been created for them. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க கிறிஸ்துவங்க மரிச்ச பின்னாடி தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார், அதை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று. Everyone believes and thinks that for Christians there is a blessing after their death, that they will get moksha like that. நிச்சயமாகவே அது உண்மைதான். It is surely true. ஆனால் நாம் பூமியில இருக்கும் போதும் விசேஷித்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். Amen. But when you are in the earth also, you will get a special blessings. இஸ்ரவேல் ஜனத்துக்கு கானானை கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிற கானானை ஆயத்தப்படுத்தினது உண்மைதான். It is true that God has prepared Canaan for Israelite people. அது வரைக்கும் அவங்க பசியோடும் பட்டினியோடும் இல்ல. Till that they did not were hungry and thirsty. பிரயாணத்தில் தேவ தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை சாப்பிட்டார்கள். In the journey they ate the manna which was ate by angels. கற்பாறையின் தண்ணீரை குடித்தார்கள். And they drank water that comes out from rock. ஒரு குறை இல்லாததான் அவங்க பிரயாணப்பட்டார்கள். Amen. They walked in fullness without any shortage. பரம கானானுக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நீ நானும், and you and me who have been called for the eternal Canaan, கர்த்தர் நமக்கென்று விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். God has prepared a special blessing for you and me. இன்றைக்கு நேற்றல்ல, not today or yesterday, உலகம் தோன்றுவதற்கு முன்னாடியே நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். Amen. But before the creation of the world. ஆனா பரம கானானை நோக்கி பிரயாணம் பண்ணுகிற நாம் இந்த பூமியிலும் பல ஆசீர்வாதங்களை உச்சிதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். Amen. But you and me who are traveling to the eternal Canaan, even in this earth we are receiving some special blessing. Hallelujah. Hallelujah. அதுல விசேஷமானது சமாதானம். The special thing in that is the peace, சுகம் and health, செல்வம், healing and wealth, பேர், புகழ், name and fame. ஆபிரகாமை நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் அழைக்கப்பட்ட ஆபிரகாமை அப்படி கண்ணு முன்னாடி நிறுத்தி பாருங்கள். Just bring Abraham before your eyes and think of him. நீ நானும் பாவத்தில் இருந்த நம்மை சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து நம்மை அழைத்து தேவ ராஜ்யத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். And you and me have been brought by God from the kingdom of Satan to kingdom of God. ஆபிரகாமை ஊஸ் தேசத்திலிருந்து அவனை கானானுக்கு அழைத்து கொண்டு வந்தார். Likewise Abraham also have been brought from the place or the land Uz to the land Canaan. ஆபிரகாமை அழைத்த நாள் முதல் கொண்டு அவனை எப்படியெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று நீங்கள் வேதத்தை தியானித்து பாருங்கள். அதே போல உங்களுக்கு எனக்கும் ஆசீர்வாதம் உண்டு. If you meditate the Bible, that how Abraham have been blessed in his journey, and from the day that God has called him and to reach the Canaan, likewise God will bless us also. வெறுங்கையோடு வந்தவன் அந்த தேசத்தையே சுதந்தரித்துக் கொண்டான். Amen. The one who came with an empty handed has inherited the whole land of Canaan. அவனுடைய வேலைக்காரன் சொல்றான், என்னுடைய எஜமான் சீமானா இருக்கிறார், அவருக்கு வேலைக்காரிகள் இருக்க பொன்னும் வெள்ளியும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், என் எஜமான் சீமானா இருக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். And we see that the servant of Abraham says that my master is so great and God has blessed him with the wealth and many servants and maids. நானும் நீ
நாமளும் ஆபிரகாமும் ஒரே கேட்டகரியில தான் இருக்கிறோம். And we and Abraham belongs to the same category. ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு கானானை நோக்கி கடந்து வந்தான். He has accepted the call of God and came to Canaan. நாமும் கர்த்தருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு பரம கானானை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறோம். We are also accepting the call and we are traveling or going towards the eternal Canaan. அவன் விசுவாசத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டதை போல நானும் நீ விசுவாசத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயம். Because he have been blessed through faith, and we are also sure about that we are blessed through faith. அல்லேலூயா. Hallelujah. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே, விசுவாசிடாரே. நீங்க அழுது ஜெபிக்கிறதுனால கிடைக்கிற ஆசீர்வாதம் அல்ல. It's not a blessing that you receive through crying. நீங்க உபவாசித்து ஜெபிக்கிறதுனால ஆசீர்வாதம் கிடைக்கிறது அல்ல. It's not a blessing that you can receive through fasting. பரிசுத்தவான்களுக்கென்று கர்த்தர் ஏற்கனவே ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். Amen. God has already kept a blessing for the people righteousness or upright. அதை விசுவாசித்து நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். And we are receiving it by faith. அல்லேலூயா. By believing it. தகப்பனே, உலகம் தோன்றதுக்கு முன்னாடி எனக்கு ஆயத்தப்படுத்தின ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லும்போது உலகத்தாருக்கு மறைக்கப்பட்டிருக்கிற கண்ணிருந்தும் அவர்கள் காணல, காதிருந்து கேட்கல, இருதயத்தை உணரல. அப்படி உணராத காணாத ஆசீர்வாதத்தை நானும் நீனும் விசுவாசத்தினால் பெறுகிறோம். Amen. You and me are receiving the blessings that have been hidden for the people of world. Though they have eyes, they cannot see that blessing, and though they have ears, they cannot listen to that blessing. But you and me are receiving it by believing it and by faith. புறஜாதிகாரர்களுக்கு மன்னானாலே என்னன்னு தெரியாது. The Gentile do not know what is meant by manna. அதனுடைய டேஸ்ட் என்னன்னே தெரியாது. They don't know the taste of it. ஆனா அழைப்பை ஏற்றுக்கொண்டு எகிப்திலிருந்து வெளியே வந்த இஸ்ரவேலர்களுக்கு அதனுடைய டேஸ்ட் தெரியும். Amen. But the people of Israel who came out of Egypt by receiving the call and going to Canaan know the taste of it. அது தேனிட்ட பணியாரம் போல இருக்கும். And it will be a wafer made up of honey. பகலிலே குளிர்ச்சியான மேக ஸ்தம்பம். Amen. There is a cold cloud at the day. புறஜாதிகார் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவங்க கண்டதில்லை, அனுபவிச்சதும் இல்லை. The Gentiles do not even experience or see the such type of miracle. இரவிலே அக்னி ஸ்தம்பம். And at the night it is a cloud of fire. அவங்களுடைய ஜனங்கள் எவ்வளவு தூரம் இருக்கா அவ்வளவு தூரம் நல்ல வெளிச்சம். The cloud was so wide as much as the people are spread over there. புறஜாதிக்காரர்கள் அதை கண்டதில்லை, அவங்க அனுபவிச்சதும் இல்லை. The Gentile people do not even experience or see it. அழைப்பை ஏற்று வெளியே வந்த கர்த்தரை நம்பி வந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு இப்படிப்பட்ட விசேஷித்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். Amen. People who came in believing the promise or the call, who came out of it, God has provided such type of miracles to இதுதான் them. பரிசுத்தவான்களுக்கென்று தேவன் ஆயத்தப்படுத்தின ஆசீர்வாதங்கள். Amen. This is the blessing that have been created or made for the righteous. இந்த உலகத்தார் கண்டிராத, கேட்டிராத, பார்த்திராத, உணர்ந்திராத ஆசீர்வாதங்களை இன்றைக்கு எனக்கும் உனக்கும் கர்த்தர் கொடுக்க பெரியவராய் இருக்கிறார். Amen. God is so great and big that he will give the blessings that he had made for the upright. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் எதினால் நீரனோடு வருவதினால், எதினால் எதினால் நீரனோடு இருப்பதினால். அடுத்ததாக எதற்காக இருளில் இருந்த நம்மை அழைத்தார், சாத்தான் இடத்தில் இருந்த நம்மை தன்னுடைய குமார் ராஜ்யத்துக்கு அழைத்தார் என்று பார்ப்போம். Let us see next for what purpose did God had called us from the kingdom of Satan to kingdom of God. ரோமர் 8:29. Romans chapter 8 verse 29. தம்முடைய குமாரன்
அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவோடு கூட நாம் இருப்பதற்காக, because to make us be with God, தன்னுடைய குமாரனோடு கூட நாம அவருடைய ராஜ்யத்தில் வாசம் பண்ணுவதற்காக, to make us dwell in the kingdom of God. உன்னையும் என்னையும் உலக தோற்றத்துக்கு முன்னாடி முன்குறித்தார். Amen. He has foreknew even before the creation of the God. திருமணத்தில் பார்த்தீங்கன்னாக்க மணவாளனுக்கு கொடை பிடிக்கணும்னா இந்த தோழி பொண்ணா தோழி பொண்ணு சொல்லுவாங்களா, கல்யாணத்தில் ஊர்வலத்தில் கொடை பிடிப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணுக்கு பேர் என்ன? தோழி பொண்ணு. தோழி பொண்ணு கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கணும். கல்யாண பொண்ணுக்கிட்ட போய் பக்கத்தில் நின்று கொடை பிடிச்சிட்டு பழைய சாரி கட்டிட்டு பரட்ட தலையோடு இருந்த ஆகுமா? சொல்லுங்க, ஆகுமா? கல்யாண பொண்ணு ஊர்வலம் போகிற கல்யாண பொண்ணுக்கு பக்கத்தில் நிற்குனா அதுக்கு தகுந்த மாதிரி தானும் ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கணும். Amen. Even in the marriage, if you see the helper or the sister of the bridegroom will also be well dressed, because when you compare to the bride and bridegroom, she also must look good. Likewise, அதே போல இயேசு கிறிஸ்துவோடு தேவ ராஜ்யத்தில் அவரோடு இணைந்திருப்பதற்கு முன்குறிக்கப்பட்ட நானும் நீயும் அவருடைய குமாரனுடைய சாயலை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை தந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். Amen. Likewise, you and me who have been foreknown by God or predestined by God has been given the glory and made as an image of His Son, to be with His Son and to have the same glory that He has. அவருடைய குமாரன் பரிசுத்தமானவர். His Son is so holy. அவருடைய குமாரன் உண்மை உள்ளவர். And His Son is so upright. அவருடைய குமாரன் சாவாமை உள்ளவர். And He is eternal and immortal. அவருடைய குமாரன் ஞானம் உள்ளவர். And He is full of wisdom. அவருடைய குமாரன் சர்வ வல்லவர். And He is almighty. அன்பு பிள்ளைகளே, நம்மளை அதே வழியில நம்மை நடத்துகிறதை பார்க்கிறோம். And my beloved children, you can also see that God is leading us in the same path. ஞானஸ்தானத்தின் மூலமாக இயேசுவின் இரத்தத்தினாலும் ஜலத்தினாலும் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். And God has made us sanctified by the fire and by the water. வசனத்தினால நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். And also He is sanctifying us and cleansing us by the word. தன்னுடைய ஆவியினால நம்மை நிரப்புகிறார். And He is filling us by His Holy Spirit. அவருடைய குமாரன் பரிசுத்தமாய் இருக்கிறதை போலவே நம்ம அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மாற்றுகிறார். And also He is turning us like the image of His Son and the likeness of His Son. அவருடைய குமாரன் சாவாமை உள்ளவராய் இருக்கிறதை போலவே நம்மை உயிர்த்தெழுதலில் மரணத்தை ஜெயித்து சாவாமை உள்ளவராய் மாற்றுகிறார். Amen. As His Son is eternal and immortal, He is also turning us immortal by the resurrection after the death. அவருடைய குமாரன் சகலத்துக்கும் சுதந்திரவாளியாய் இருக்கிறதை போல என்னையும் உன்னையும் அவரோடு கூட உடன் சுதந்திரவாளியாய் மாற்றுகிறார். கரங்களை தட்டுங்க. And His Son owns all the rights and blessing. Likewise, God is making us also to own and experience or take part in all the blessing. அவர் சாயலுக்கு ஒப்பாக நாம் இருப்பதற்கு உன்னையும் என்னையும் முன்குறித்திருக்கிறார். Amen. He has chosen us that we must be in the image of God. அடுத்ததாக The next is 1 கொரிந்தியர் 1:9 வாசிங்க. 1 Corinthians chapter 1 verse 9. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இயேசுவோடு கூட நாம் ஐக்கியமாய் இருப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். Amen. God has called you to have a very good relationship with God or Son. எபேசியர் 1:6 வாசிங்க. எபேசியர் 1:6. Ephesians chapter 1 verse 6. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு புத்திர சுவிகாரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய்
தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். Where to the praise of the glory of his grace, wherein he hath made us accepted in the beloved. இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் தேவனுக்கு பிள்ளைகளாக மாற தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். And God has chosen us that we must become a child of God. நீ பிறந்த பின்னாடி அல்ல, Not after you born, நீ தாயின் கருவில இருக்கும் போதல்ல, not at the time when you were as a zygote in the mother's womb, இந்த உலகம் உண்டான போதல்ல, not when the world has been created. நெஞ்ச நிமிர்ந்து அப்படி உட்கார்ந்து சொல்லுங்க, இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே தேவன் என்னை அவருடைய பிள்ளையாக இருக்க என்னை தெரிந்து கொண்டார். கரங்களை தட்டி stretch your body and sit straight and say with boldness that God has chosen me even before the creation of the world, and not at the time when I born or when I was in the womb, but before the creation of the world. நீ ரட்சிக்கப்பட்டது ஏதோ ஒரு விபத்து அல்ல. It's not an accident that you have been saved in Christ. பிசாசு பிடிச்சிருச்சு, சர்ச்சுக்கு போனேன், எனக்கு விடுதலை ஆச்சு, அதனால அப்படி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அல்ல. It's not that you were being possessed by the devil when I got church and God has given me freedom and you are continuing in church. ஏன்னா வியாதியா இருந்தா இங்க சர்ச்சில் சுகமாச்சு, அதனால அப்படியே ஞானஸ்தானம் எடுத்து நான் சபையில் இருக்கிறேன் அல்ல. It's not that you have been healed and because you are healed you are continuing the church. ஏதோ ஒரு விபத்து மாதிரியும் ஏதோ ஒரு லேசியாக உங்களுடைய ரட்சிப்பை எடுத்துக்கொள்ளுகிறீர்கள். Don't consider your salvation very easily and with laziness. நீ தேவனுடைய பிள்ளையாக இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னாடி தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார். God has chosen you even before the creation of the world that you must be his child and he must be your father. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் மகே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. அடுத்தது பிலிப்பியர் 3:14 வாசிங்க. Philippians chapter 3 verse 14. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். பவுல் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கென்று ஒரு பந்தய பொருளை வைத்திருக்கிறார், நான் அதை இலக்கை நோக்கி ஓடுகிறேன் என்று. Paul says that God has given have kept me a prize and I am going forward for the goal. அது என்ன பந்தய பொருள்? What is that prize? என்ன சொல்லுங்க? பவுல் ஒரு பந்தய பொருளை நோக்கி ஓடுகிறேன்னு சொல்றாரு. அவருக்கென்று வைக்கப்பட்ட பந்தய பொருள் என்ன? What is the prize that have been kept for Paul? யாருக்குமே தெரியலையா? ஜீவ கிரீடம். அடுத்தது உங்களுக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். வாசிங்க யோவான் 3:16. Let us read John chapter 3 verse 16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. உனக்கு எனக்கு ஒரு gift இருக்கு. For you and me there is a gift. அதுதான் நித்திய ஜீவன். That is called eternal life. அதுதான் சாவாமை. And that is immortal. தேவன் ஆதியும் அந்தமுமானவராய் இருக்கிறார். God is the beginning and the end. துவக்கம் முடிவும் இல்லாதவர் இருக்கிறார். And is the alpha and omega. மரணமே இல்லாதவராய் இருக்கிறார். And he has no death. அங்க நித்திய ஜீவன்ல மரணம் என்பதே கிடையாது. And in eternal life there is nothing called a death. தூதர்களுக்கும் மரணம் இல்லை. And angels also do not have death. பிதாவுக்கும் மரணம் இல்லை, குமாரனுக்கும் மரணம் இல்லை, ஆவியானவருக்கும் மரணம் இல்லை. And there is no death for Father, Son and the Holy Spirit. அங்க இருக்கிற ஒன்றுக்குமே மரணம் இல்லை. And there is no death for anything that are over there. ஆனா நாம வாழ்ற இந்த பூமியில
ஆடு மாடுகளும் மரிக்கிறது, பறவைகளும் மரிக்கிறது, மனிதர்களும் மரிக்கிறார், எல்லா செடி கொடிகளும் மரிக்கிறது. இங்க மரணம் நிச்சயம். But in the earth, you and me living has a death, that the livelihood that we have also dying, and we people are also dying. மரணமில்லாத வாழக்கூடிய ஒரு இடம் தான் அந்த நித்திய ஜீவன். Amen. There is a place called eternal life, that where there is no death. அவருடைய குமாரன இயேசு கிறிஸ்து மீது யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறார்களோ, விசுவாசம் வைத்து அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு சாத்தான் ராஜ்யத்திலிருந்து தேவ ராஜ்யத்துக்கு யார் வராங்களோ அவங்க எல்லாருக்கும் அந்த முடிவில்லாத ராஜ்யத்தை, நித்திய ராஜ்யத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். God has promised you and me that whosoever believes and accept the call and come from the kingdom of Satan to the kingdom of God will have the eternal life. பவுலுக்கு ஒரு ஆசை, Paul has a wish எப்படியாவது அந்த நித்திய ஜீவனுக்குள் பிரவேசித்து விட வேண்டும், that he must enter into the eternal life, அந்த சாவாமையை தரித்து கொள்ள வேண்டும், that he must dress up with the immortality, இந்த மரணத்திலிருந்து மரண உலகத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும், that I must be freed from this நான் என்றென்றைக்கும் தேவனோடு வாசம் பண்ண வேண்டும். this mortal earth and to dwell in with the God. அவர் சொல்லுகிறார், நான் எனக்கு லாபமான எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை என்று விட்டேன். That I have refused and left everything which was a gain and a profit to me. நான் எப்படியாவது நான் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிறார். And I am eagerly waiting and seeking for the eternal life to get into it. அன்பு பிள்ளைகளே, My beloved children, பவுலுக்கு மட்டும் இந்த வாக்குத்தத்தம் இல்ல, it's not a promise that have been given for the Paul only, எனக்கும் உனக்கும் சொந்தமானது. but also belongs to you and me. அவருடைய குமாரனுடைய ராஜ்யம் பூமியில மட்டுமல்ல பரலோகத்திலும் இருக்கிறது. Amen. The kingdom of God is not only on the earth but also in the heaven. சிறிது காலம்தான் நாம் பூமியிலே நாம் தேவனுடைய ஜனங்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக இந்த பூமியில இருக்க போகிறோம். For a few hours or for a few time of period only we are going to be in this earth as a child of God and as a people of God. இந்த அழிவுள்ள இந்த தேசத்துக்குள்ளே நாம் வாழ போகிறோம். And we are going to live in this mortal earth. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். But God is going to come soon. அழிவில்லாத ராஜ்யத்துக்கு என்னை உன்னை அழைத்து செல்ல போகிறார். And he is going to take us to the immortal and eternal kingdom. அல்லேலூயா. Hallelujah. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க, ராஜா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. நீங்கள் எவ்வளவு விசேஷித்தமானவர்கள் என்று நீங்க தெரிந்து கொண்டீர்களா? பக்கத்துல பாத்துக்கலாம், நீங்கள் எவ்வளவு விசேஷித்தமானவர்கள் என்று. Did you come to know how special are you? ஏதோ எதாச்சும் வந்துங்க சபையில உட்கார்ல. It's not that you came to the church accidentally. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி உன்னை குறித்து தேவன் முன் குறித்திருக்கிறார். When God has chosen you and know you even before the creation of the world and creation of you. அதனால தான் உன்னை அழைத்திருக்கிறார். So only he has called you. அதனால தான் உன்னை So பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். only he has holified and sanctified you. அதனால தான் உன்னை அபிஷேகித்திருக்கிறார். So only he has anointed you. அதனால தான் அவருடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுத்திருக்கிறார். So only he provides the blessing of his kingdom. சீக்கிரத்தில் இதை காட்டிலும் மகிமையானதை நீ காண போகிறாய். Amen. Soon you are going to see the more greater thing. உலக தோற்றத்துக்கு முன்னாடி உனக்கென்று பரிசுத்தவான்களுக்கென்று ஆயத்த பண்ணின ஆசீர்வாதங்கள் ஏராளமாக இருக்கிறது. Amen. There is a lot of blessings that have been created before the creation of world. இததான் இயேசு சொல்ற, என்னுடைய பிதாவின் வீட்டில் अनेक வாசஸ்தலங்கள் உண்டு என்று. This only God says that there are more places and places to dwell in the heaven. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கென்று ஆயத்த பண்ணினதை மனிதர்களுடைய கண் காணவில்லையா, காது கேட்கலையா, இருதயம் உணரலையா? But the things that have been created by God are not seen by the worldly people, nor heard, nor felt.
ஆனா பரிசுத்தாவினால் எனக்கும் உனக்கும் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கென்று ஏராளமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். Amen. But through Holy Spirit for you and me it has been revealed, and there are a lot of blessings for us. நீங்க பவுலை போல லக்கை நோக்கி ஓட வேண்டும். And you should run towards the goal like Paul. இந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை நீ பெறக்கூடாதபடி நிறைய தடைகள் வரும். Many hindrances and obstacles may come that you should not get into the prize or get the prize. இந்த வெளிச்சத்தை அறியாத மனிதர்களால் உனக்கு தடைகள் வரலாம். You may get stopped or get obstacle due to the people of the world who do not know the blessing and the revelation of this. பிசாசினால் வரலாம். Or through the Satan. உலக ஆசையினால் வரலாம். Or by the lust on this world. உலகத்திலும் உலகத்துக்கு உள்ளவைகளில் அன்பு கூறாதீர்கள் என்று இதற்காக தான் சொன்னார். For this only God says that do not love the things in the world and the world. சாத்தானின் தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே, அதற்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொன்னார். And also God says that don't you know the cunningness and the things of Satan, and stand against the thing. தேவன் ஆயத்தம் பண்ணினதை நீ ஆசீர்வாதங்களை இன்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்ளாதபடி அநேக என்ன சொல்றது, உன்னை வழிவிலக பண்ணுகிற அநேக காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே நேரிடும். Many things will come into your life that you should not receive the things and the price that have been kept by God for you. அதுக்கு பவுல் பேதுரு என்ன சொல்லுகிறார்? For that Peter says that 2 பேதுரு 1:3 இருந்து வாசிங்க. 2 Peter chapter 1 verse 1 to 3. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, தம்மை அழைத்தவருடைய அவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தெழுதும் அன்றி, இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும்படிக்கு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை நீங்க தியானிக்க இந்த உலக இன்பங்கள் உங்களுக்கு அற்பமாய் தோன்றும். When you keep on meditate the promises that are in the Bible, and these worldly things will be thought by you as a very simple things. தேவ அபிஷேகத்தினால் வருகிற ஆசீர்வாதத்தினால நீங்க நிரம்பி இருக்கும்போது நீங்க இந்த உலகத்தை நீங்க சாத்தானை ஜெயிக்க முடியும். When you are filled by the word of God and by the anointing, and you can overcome this world. 5வது வசனம், இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய். நீங்க ரொம்ப ஜாக்கிரதை, ஏன்னா ஒரு கையில் இருக்கிற கண்ணாடி பாத்திரத்தை போல, அல்லேலூயா, இந்த பொல்லாத உலகத்தில் நாம் விசேஷித்தமானவர்களாய் காணப்படுகிறோம். Amen. We are so special in this very world. We are like the glass that been holded by us by our hand. ஓநாய்கள் மத்தியிலே ஆட்டுக்குட்டிகளை போல் இருக்கிறோம். And we are like the sheep in between the wolf. இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் அங்கீகரிக்காதனால உன்னையும் என்னையும் அங்கீகரிக்காது. Because the world did not accept Jesus, they will not also accept us. அதன் மத்தியில தான் பல பாடுகள் மத்தியில தான் நம்ம பரமன் ஆயத்தம் பண்ணின அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Amen. In that much struggle only we should take part in the eternal canon that have been created by God. பல தடைகளும் பல போராட்டங்களும் உங்களுக்கு உண்டு. Many obstacles and hindrance will be there for you. ஆனால் பயப்படாதீர்கள், ஜெயம் கொடுக்கிறவர் உங்களுக்கு கூடவே இருக்கிறார். Amen. But fear not, the one who gives victory is with you. வாசிப்போம் 5வது வசனம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், பாருங்க, விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. And you should not leave the faith. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உன்னை தெரிந்து கொண்டது உண்மைதான். It is true that God has chosen you before the creation of the world. அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்தில் உங்களை பங்குள்ளவர்களாய் தெரிந்து கொண்டது உண்மைதான். It is true that God has chosen you as a partaker of his kingdom. அவருடைய குமாரனுடைய சாயலை நீ பெற்றுக்கொள்வதற்கு உனக்கு கிருபை கொடுத்தது உண்மைதான். It is true that he has provided you grace
to get the image of God. பரிசுத்தவான்களுக்கென்று ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்கும்படி உனக்கு அருள் செய்தது உண்மைதான். It is true that God has given you Holy Spirit to receive the blessings of the righteous men. ஆனால் But இந்த ஆசீர்வாதத்தை விட்டு உன்னை வழிவிலக பண்ணுகிற பல காரியங்கள் உனக்கு உண்டாகும். there will be a lot of things will happen like hindrance that will not leave you to attain that blessing or the goal. யூதா சாத்தானின் தந்திரத்தை அறியாதனாலே அவன் அப்போஸ்தலன் என்ற பட்டத்தை இழந்து போனான். Because Judas did not know the cunningness and plan of Satan, he lost a place called apostle. நீ இருளிலிருந்து ஒளிக்கு வந்திருக்கிறாய். You have came from the darkness to the light. சாத்தானிடத்திலிருந்து தேவனிடத்தில் வந்திருக்கிறாய். And from the Satan to the God. இப்பொழுது அழிவுள்ள உலகத்தை விட்டு அழிவில்லாம தேசத்தை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறாய். And now you are traveling from the mortal world to the immortal heaven. இந்த பிரயாணத்தை தடுப்பதற்காக to stop this travel or journey. மீண்டும் உன்னை இருளிலே இழுத்துக் கொள்வதற்காக. And also to again grab you to the darkness. மீண்டும் சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு உன்னை இழுத்துக் கொள்வதற்காக. And also to grab you to the kingdom of Satan. சாத்தானும் பொல்லாத மனிதர்களும் பல சூழ்ச்சிகளும் தந்திரங்களும் செய்வார்கள். Amen. The Satan and wicked people will do such things that you will not reach. நீ அதிக ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். So you should be so diligent and careful. விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். And also must be with விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசிய பதராதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசிய பதராதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே. ஆமென். கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே. ஆமென். கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதராதே. 5வது வசனம் வாசிப்போம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோட பொறுமையும் பொறுமையோட தேவபக்தியும் தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். நீங்க இச்சை அடக்கத்தோடு இருக்கணும், ஞானத்தோடு இருக்கணும். அடுத்தது என்னது? தைரியத்தோடு பொறுமையோடு இருக்கணும், தைரியமா இருக்கணும், தேவபக்தியோடு இருக்கணும், சகோதர சிநேகத்தோடு நீங்க இருப்பீங்கன்னா இந்த சாத்தானை ஜெயித்து விடலாம், இந்த உலகத்தை ஜெயித்து விடலாம். Amen. நீங்க மாமிசத்துக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. Amen. You can take victory or win over the Satan through self-control, steadfastness, knowledge, and virtue, wisdom, and brotherly affection. உலக இச்சைகளுக்கு நீங்கள் இடம் கொடுத்து விடக்கூடாது. You should not give place for the worldly desires. சாத்தான் பல தந்திரங்களை செய்வான், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Satan may do many cunning things, but you should be diligent. இப்படி நீங்கள் செய்வீர்களானால், if you do so, 10வது வசனம் வாசிங்க. ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. நான் தேவனால் அழைக்கப்பட்டவன். And we are being called by God. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். And we are chosen by God. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். And we have been anointed by God. தேவனுடைய சுதந்திரத்தின் ஆசீர்வாதத்துக்கு நான் பங்காளி. Amen. We are the partaker of the blessing of the God. கிறிஸ்துவினுடைய உடன் சுதந்திரவாளி. And also the fellow citizen of the kingdom of God. கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு பிதா என்னை முன்குறித்து தெரிந்து கொண்டிருக்கிறார். When God has chosen us to dwell and be with the Son Christ. எனக்கென்று தேவன் பரலோகத்தில் உலக தோற்றத்துக்கு முன்னாடி ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். And God has prepared a blessing for me even before the in the heaven. அதை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். And I'm going to receive it. இந்த சிந்தையாகவே நீங்கள் இருக்க வேண்டும். And you should be and live
in this world with this full of thought. இந்த அழிந்து போகிற இந்த உலக சிந்தை உங்களுக்குள் வந்து விடக்கூடாது. This mortal thought should not come into your mind. அற்ப கூழுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போன சீர்கெட்ட ஏசாவை போல அற்ப காரியத்துக்காக உங்க ரட்சிப்பை நீங்கள் இழந்து போகக்கூடாது. You should not leave or get lost the salvation because of very such small things as Asa did. சில துணிகளுக்கும் சில பணத்துக்கும் ஆசீர்வாதத்தை இழந்து போன கேயாசை போல நீங்கள் இருந்து விடக்கூடாது. And you should not be like Gehazi who had lost his blessing, his position for very few money and cloth. 30 வெள்ளிக்காசுக்காக தேவனோடு இருக்கிற அந்த பங்கை இழந்து போன யூதாசை போல நீங்கள் இருந்து விடக்கூடாது. And also you should not be like Judas who had betrayed God for 30 silver coins. நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க And you should வேண்டும். be more diligent. இந்த உலகத்தில் உங்களை மோசம் போகுகிற காரியங்கள் ஏராளம் உண்டாகும். There more problems will. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்கள் ஜெயிப்பீர்கள். But God says that I have came over, that I got victory over it, and you will also get victory. உனக்கும் எனக்கு வருகிற போராட்டம் நமக்கு முன்னாடி நம்முடைய மூத்த அண்ணன் இயேசுக்கு வந்து விட்டது. அவர் ஜெயித்தா நானும் நீயும் ஜெயிப்போம். Amen. The problems and hindrances that are going to come to you and me had already come to Jesus, who was our elder brother, and he has got victory, and that is sure that we are also going to get the victory. அல்லேலூயா. Hallelujah. நீங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் குறித்து நீங்க மிக ஜாக்கிரதையாக இருந்தாதான் நீங்க இந்த பிசாசின் தந்திரத்தை ஜெயிக்க முடியும். Amen. You should be diligent about the call and the election, so that you will not be betrayed by the cunningness of the Satan. சேஷ்ட புத்திர அந்த பாக்கியத்தை குறித்ததான மேன்மையை ஏசா அறியாதனால லேசாக தூக்கி கொடுத்து விட்டான். Because the special gift or the blessing that is kept for the elder son, because Asa did not know that blessing, the specialness of the blessing, he had lost it. அதை பெற்றுக்கொள்வ பிற்காலத்திலே அதனுடைய மேன்மையை அறிந்து அதை பெற்றுக்கொள்வதற்காக கண்ணீரோடு சத்தம் போட்டு அழுதும் அவனுக்கு கிடைக்காமல் போயிற்று. But in the later days, after knowing the blessing and the special things of that blessing, though he cried a lot, he could not receive it again. நீங்கள் ரட்சிப்பை இழந்து போவீர்களானால், அபிஷேகத்தை இழந்து போனவீர்களா, தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தை இழந்து திரும்ப நீங்கள் சாத்தானிடத்தில் சிக்கிக் கொள்வீர்களானால், நீங்கள் பிற்காலத்தில் சத்தம் போட்டு அழுதாலும் இந்த ஆசீர்வாதம் திரும்பி உனக்கு கிடைக்காது. If you leave or get lost the salvation, you cannot receive it again. If you have been stuck in the kingdom of Satan, and by the Satan again you will not be given freedom again. ஏன்னா முன்னிலைமை பின்னிலைமை கடும் மோசமானதா இருக்கும். Because the later will be more wicked than the forward one. அதிலிருந்து நீ திரும்பி தேவராஜ்யத்துக்கு வர்றது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. Bible says that again you are coming to the kingdom of God is the thing that will not happen. நான் தேவனால் அழைக்கப்பட்டவன். And I have been called by God. சொல்லுங்க, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். See that I have been chosen by God. நான் தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவன். That I have been holified and sanctified by நான் God. நீதிமான். And I am the righteous. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் சுதந்திரவாளி. And I am the partaker of the blessing. பிதாவுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்துக்கும் கிறிஸ்துவோடு நான் உடன் சுதந்திரவாளி. Amen. And I am the partaker of all the blessings of the Christ. நான் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். Amen. I have been called for to be in the image of God. இயேசு கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரவாளியாய் இருந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறேன். And have been called to be the partaker and receive all the blessings that have been kept for the Christ Jesus. சொல்லுங்க, நான் விசேஷித்தமானவன். Say I am special. மற்றவர்களை போல அல்ல. I am not like others. அழிவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறேன். I have been called for the immortal and eternal life. நான் விசேஷித்தமானவன். I am special. நான் விசேஷித்தமானவன். I am special. கரங்களை தட்டுங்க. இதே சிந்தையோடு ஜாக்கிரதையாக உங்க அழைப்பை காத்துக்கொள்வீர்களானால்,
If you safeguard your call by thinking about this itself, தேவன் வாக்கு பண்ணதை நீங்கள் நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள். amen, surely you will attain the promise that I have given by you. எழும்பி நிற்போம். அல்லேலூயா. தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஆமென். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். இந்த வருஷ வாக்குத்தத்தம் என்ன? What is this year's promise? அதை வாசிப்போம். ஏசாயா 43:1 இப்பொழுது யாக்கோப்பே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினுமாகிய கர்த்தர் சொல்லுகிறாத பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி சோலை உன்மேல் பற்றாது. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறபடினால், Because God has called you by name, நீ தேவ ராஜ்யத்தின் பிள்ளையாய் இருக்கிறபடினால், because you are a citizen of the kingdom of God, இருளின் ராஜ்யத்தின் வல்லமைகள் உங்களை மேற்கொள்ளாது. the power of the kingdom of Satan or the darkness will not overwhelm you. உலகத்திற்கு வருகிற எந்த பாடும் எந்த கஷ்டமும் எந்த வியாதியும் உங்களை தொடாது. Amen. No evil things or the diseases or the evil plans of this world will not affect you. இடப்பக்கம் 16 பேரும் வலது பக்கம் 16 பேர் விழுந்தாலும் ஒன்று உன்னை அணுகாது. Though 1,000 may fall on the right and 10,000 may fall on the left, but nothing shall affect you. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டிருந்த Nileka. இஸ்ரவேலர்களை சங்காரன் கடந்து போய்விட்டான். Amen. And the Israelites don't have been painted by the blood of the goat. So the angel of who is having the sword did not come into Israelite. இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்க உன்னை சத்துரு தொடுவதில்லை. Amen. Satan will not touch you who have been shielded by the blood of God. உலகத்தார் கவலைப்படுவதை போல பக்கத்தில் பார்த்து உலகத்தார் கவலைப்படுவதை போல கவலைப்படாதீர்கள். Don't worry like the people of the world. நீ விசேஷித்தமானவயா சொல்லு, நீ விசேஷித்தமானவர். Say that you are special. உன்னை எது தொட முடியும்? Who can touch you? ஒன்றும் உன்மேல் புரளுவதில்லை. Amen. Nothing can overwhelm நீ you. அக்கினியிலே நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய். Even if you walk இந்த on ஆண்டு fire, nothing shall burn you. உனக்கு ஆசீர்வாதமான ஆண்டு. Amen. This year is a blessing. உலகத்துக்கு சொல்லல, உனக்கு ஆசீர்வாதமான Not ஆண்டு. for the but தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இருளிலிருந்து ஒளிக்கு வந்த உனக்கு ஆசீர்வாதமான ஆண்டு. Amen. It is for a blessing for you who had come from the kingdom of Satan to the kingdom of God. எகிப்திற்கு இருள், இஸ்ரவேலர்களுக்கு வெளிச்சம். Amen. It is a darkness. கரங்களை தட்டுங்களே. Amen. It is a darkness for the Egyptians but the light for the Israelites. அந்த அனுபவத்தை தான் இந்த ஆண்டிலே காண போகிறீர்கள். Amen. Such இந்த ஆண்டு நீங்கள் மகிழ்ந்து களி கூறுவீர்கள். Amen. நெருக்கத்திலே பெருக்கம் உண்டானதை போல நீங்கள் இந்த நாட்களிலே பெருக போகிறீர்கள். Amen. You are going to expand in this period. வீடு கட்டாதவர்கள் இந்த ஆண்டிலே வீடு கட்ட போகிறீர்கள். People who did not build a house are going to build a house in this year. பிள்ளை பெறாமல் அநேக ஆண்டுகளாக மலடியாய் இருந்தவர்கள் இந்த ஆண்டிலே பிள்ளைகளை பெற்று நீங்கள் பலிக்கு பெருக போகிறீர்கள். Amen. Who did not give birth a child for this much year will going to give birth a child in this year. தொழில் செய்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டு. And it's a blessing year for the people who do business. புதிய வேலைகளும் சம்பள உயர்வுகளும் பெற போகிறீர்கள். கரங்களை தட்டுங்க. Amen. In this year you are going to get a new job and business. உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டு. Amen. For your children it's a blessing year for them. உங்களுடைய எல்லைக்குள் இருக்கிற அந்நியனும் ஆசீர்வதிக்கப்படுவான். Amen. The stranger and the neighbor is in your boundary is also going to be blessed. இந்த ஆண்டு உன்னுடைய எல்லை ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். Amen. கரங்களை This year தட்டி. your boundary will be blessed. அல்லேலூயா. Hallelujah. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன்.
தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஆமென். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். Close your eyes and pray. அன்பு சகோதரனே, My beloved brother, நீ தேவனால் பெயர் சொல்லி you அழைக்கப்பட்டவன். have been called by God by name. உலக தோற்றத்துக்கு முன்னாடி நீ முன்குறிக்கப்பட்டவன். You have been chosen before the creation of the world. தன்னுடைய குமாரனுடைய ராஜ்யத்திலே தன் குமாரனோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு முன்குறிக்கப்பட்டவன். You have been chosen to take part with his son and to be with his son. தன்னுடைய குமாரனுடைய ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ளும்படி நீ ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டவன். You have been chosen to receive the blessings of the Christ. தன்னுடைய குமாரன் சாயலை பெற்றுக்கொள்ள நீ ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டவன். And you have been also chosen to receive the image of the Christ son. தன்னுடைய குமாரனோடு உடன் சுதந்திரராய் இருக்க நீ முன்குறிக்கப்பட்டவன். You also have been chosen to be a take parter. நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி, சாவாமையை தரித்துக் கொள்ளும்படி, விசேஷித்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உன்னுடைய தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னாடியே நீ நித்திய ஜீவனுக்கென்று முன்குறிக்கப்பட்டவன். Amen. You also have been chosen to receive the eternal life, the immortal life before the creation of the world. இத்தனை முன்குறிப்பு பெற்றவன் தான் நீ. This much a blessed person you are. உனக்காக இத்தனை ஆசீர்வாதங்கள் ஆயத்தம் பண்ண பின்னாடி தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். Amen. After preparing these much blessings, when the God has தேவ called you, ராஜ்யத்துக்கு வா என்று உன்னை and அழைத்திருக்கிறார். He has called you to come into the kingdom of God. உன்னுடைய அழைப்பு லேசானது அல்ல. Your call is not such a simple thing. உன்னுடைய அழைப்பு ஏதோ ஒரு விபத்து அல்ல. It's not an accident. கர்த்தர் திட்டமிட்டு உன்னை இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு வந்திருக்கிறார். God has planned and brought you from the darkness to the light. ஏற்ற காலத்திலே நீ ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படி உன்னை இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு வந்திருக்கிறார். And that you must receive the blessing at the correct time. He had brought you from the சாத்தானிடத்திலிருந்து தேவ ராஜ்யத்துக்கு உன்னை கொண்டு வந்திருக்கிறார். He has brought you from the evil to the kingdom of God. இனி நீ ஆசீர்வாதமாய் இருக்க போகிறாய். From today you are going to be blessed. இனி நீ மேன்மைப்பட போகிறாய். From today you are going to be promoted and lifted. இனி நீ சிறந்து வாழ போகிறாய். And you are going to live a very healthy and good life. கர்த்தருடைய கரம் உன்னோடு இருக்கும். And God's hand will be with you. தேவனுடைய ஆசீர்வாதம் உன்னுடைய சிரசின் மேல் இருக்கும். Amen. And God's blessing will be on your head. நீ சகல ஜாதி ஜனத்தை காட்டிலும் சீர்பொருந்தினவனாய் இருப்பாய். And compared to all the people and relatives, you will be a great. தேசத்தின் உச்சிதமான தேனினாலும் கோதுமையினாலும் நீ திருப்தியாவாய். And you will be filled and fulfilled by the greatness of the world. நீ இன்மையில மறுமையில ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். You will be blessed even in the down and in the up. ஏனென்றால் நீ தேவனால் அழைக்கப்பட்டவன். Why? Because you have been called by God. அழைக்கப்பட்டவனுக்கு ஆசீர்வாதம் உண்டு. Amen. There are blessings for the one who called. அன்பு பிள்ளையே, my beloved children, அழைப்பை இழந்து போகாதபடி ஜாக்கிரதையாய். Amen. Be careful and diligent to not lose or leave the call. அழைப்பையும் தெரிந்து கொள்வதை குறித்து நீ ஜாக்கிரதையாயிரு. And be diligent that you should not lose the call. எந்த சூழ்நிலையும் உன் அழைப்பை மோசம் போக்காதபடி ஜாக்கிரதையாயிரு. Be careful that nothing shall affect and make you to leave the call. பவுல் இலக்கை நோக்கி ஓடுகிறேன்னு சொன்னதை போல எத்தனை பேர் இந்த பரம காணனை நோக்கி நித்திய ஜீவனை நோக்கி நீங்கள் ஓட பிரயாசப்பட வாஞ்சிக்கிறீர்கள்? And how many of you are willing to run over or towards the goal like Paul? தேவன் முன்குறித்த அழைத்த உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கிறீர்கள்? How many of you are ready to receive the blessings that have been prepared for the one who have been called? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். Lift your hands. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். The one who called is உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். the one who called you is faithful. இறுதி வரை அவரை நடத்துவார். He will lead you at the end. நித்திய ஜீவனையும் கொடுப்பார். He will give you the eternal life. கலங்காதிருங்கள். You shall not worry and cry. கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற உன்னை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. No one can pluck you from the hand of God. விசுவாசத்தை விட்டு விடாதே.
need not leave the faith and பரிசுத்தத்தை விட்டு விடாதே. need not leave the holy. சகோதர ஐக்கியத்தை விட்டு விடாதே. Shall not leave the brotherly சபை affection. கூடி வருவதை விட்டு விடாதே. Shall not leave the coming togetherness. வேத வாசிப்பை விட்டு விடாதே. Shall not leave the reading of Bible. உலகத்தின் இச்சையை விட்டு ஓடு. Get away and run away from the desires of and lust of the world. சாத்தானின் தந்திர செயல்களை விட்டு ஓடு. And run away from the cunningness of Satan. நீ உன்னுடைய ஐக்கியம் தேவ ஜனத்தோடு இருக்கட்டும். Let your fellowship be with the people of God. தேவனோடு இருக்கட்டும். And let it be with God. அப்பொழுது நிச்சயம் தேவன் உனக்கு வாக்கு பண்ணதை பெற்றுக்கொள்வாய். And surely God. கரங்களை தட்டு ஏசப்பா. ஏசப்பா நான் எனக்கென்று வாக்கு பண்ணினதை Amen. நான் நிச்சயம் பெற்றுக்கொள்ள Amen. எனக்கு அனுக்கிரகம் செய்யும். ஜெபம் பண்ணு. ஆண்டவரே நான் உம்மையே நோக்கி வாழ விரும்புகிறேன். Oh God, I would like to live by seeing you alone, Lord. பவுல் எல்லாவற்று லாபமானதை குப்பை என்று விட்டதை போல As Paul left all the profitable things as loss. இந்த உலக ஆசைகளை இன்பங்களை குப்பை என்று விட்டு லக்கை நோக்கி அந்த பரம காணானை நோக்கி நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். And I surrender that I can come to the eternal Canaan by leaving this worldly thing, Lord. என்னை அழைத்தவரே, Oh God, who have been called me, எனக்கென்று ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணினவரே, the one who had prepared blessing for me, அதை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்யும். ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. Everyone pray that you may receive it. என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். Oh Lord, I surrender myself, Lord. என்னை ஆண்டு கொள்ளும். Oh Lord, rule over me. என்னை ஆசீர்வதி. And bless me, Lord. அன்பு சகோதரா, my beloved brother, சகோதரி, my beloved நான் உனக்காக ஜெபிக்க sister, I pray விரும்புகிறேன். for you. பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, My holy Father, உண்மை உள்ளவன் என்று கருதி என்னுடைய கையிலே கொடுத்த உம்முடைய ஜனத்துக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். we thank you that you believed in me and kept your faith on me, that you gave your children to me. நீர் கொடுத்த வார்த்தையை நான் இவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். And have given the word that you gave to me, Lord. சாத்தான் இதை திருடாதபடி காத்துக்கொள்ளும். Amen. Please save them by let the Satan do not steal the word from them. 60 100 இந்த வசனங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே பலன் கொடுக்கட்டும். Amen. Let the word give yield in hundreds and 60s, Lord. நான் விசேஷித்தமானவன், and I am special. நான் தேவனால் அழைக்கப்பட்டவன் என்று. Amen. That and I have been called by God. இந்த வார்த்தை எப்போதும் அவன் சிந்தனையில் இருக்கட்டும். Amen. Let these two words be in their mind always, Lord. இவர்கள் வெற்றி பெறட்டும். Amen. Let them get victory. சாத்தானை உலகத்தை ஜெயிக்கட்டும் அப்பா. Amen. Let them get victory over Satan and this world, Lord. உம்முடைய ஆசீர்வாதத்தை இன்மையில மறுமையில இவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். Amen. Let them receive the blessing even in the down and in the up. இவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். Amen. I pray that let them be blessed, இவர்கள் Lord. காரியங்கள் எல்லாம் வாய்க்கட்டும் என்று Let ஜெபிக்கிறேன். their things come true, Lord. சகல ஜாதி ஜனத்தை காட்டிலும் மேன்மையாய் இருக்கட்டும் என்று Amen. Let ஆசீர்வதிக்கிறேன். them be great compared to all the people in this world. நீர் அப்படியே செய்ய போவதற்காய் நன்றி. Amen. Thank you for doing so. நீர் அப்படியே செய்ய போவதற்காய் நன்றி. Thank you for doing so, Lord. நீர் அப்படியே செய்ய போவதற்காய் நன்றி. Thank you for doing so, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். Amen. ஆமென். Amen. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. சபையின் ஆராதனை நேரங்கள்: சனிக்கிழமை தமிழ் ஆராதனை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமை முதல் தமிழ் ஆராதனை காலை 5:30 முதல் 7:30 வரை. இரண்டாவது தமிழ் ஆங்கிலம் ஆராதனை 9 மணி முதல் 11 மணி வரை. மூன்றாவது மாலை தமிழ் ஆராதனை 6 மணி முதல் 8 மணி வரை. எங்கள் முகவரி: WRPM சபை, உலக எழுப்புதல் ஜப ஊழியங்கள், 5/311/4, காமராஜர் நகர், 10வது குறுக்கு தெரு, சின்ன எலசகிரி, ஓசூர். பின்கோட் 635126. தொலைபேசி எண் 9942510703. தேவன் தாமே உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.